வணக்கம் மக்களே! பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட பட்ஜெட் நடந்து முடிஞ்சாச்சு. பட்ஜெட் வளட்டைல் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு டேல அமோகமா இருந்தது. ஸோ பட்ஜெட் ஆரம்பிக்கும்போது மார்க்கெட் ஒரு 100 பாயிண்ட்ஸ் வரைக்கும் பாசிட்டிவா வந்து ட்ரேட் ஆயிட்டு இருந்தது. ஆனா, பட்ஜெட் நடந்து முடியக்கூடிய தருணத்தில நிஃப்டி 50 எல்லாம் பயங்கரமான ஒரு சரிவ வந்து சந்திச்சிருந்தது. இன்னைக்கு டே லோ பார்க்கும்போது 24,570 பாயிண்ட்ஸ் வரைக்கும் கீழ இறங்கி, அங்கருந்து பார்த்தீங்கன்னா ரெக்கவர் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட இன்னைக்கு டே லோல இருந்து ஒரு 500 பாயிண்ட்ஸ் வரைக்கான ரெக்கவர் இப்ப வரைக்கும் வந்து நடந்திருக்கு. 500 பாயிண்ட்ஸ் ரெக்கவர் நடந்தும் கூட நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா, நெகட்டிவா தான் இன்னைக்கு டேல வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. கரண்ட்டா நிஃப்டி 50 ஒரு 300 பாயிண்ட்ஸ் வரைக்கான ஒரு இறக்கத்த பார்த்தீங்கன்னா, டெலிவர் பண்ணிட்டு இருக்கு. பேங்க் நிஃப்டி ஒரு 670 பாயிண்ட்ஸ் வரைக்கான ஒரு இறக்கத்த டெலிவர் பண்ணிட்டு இருக்கு. ஸோ நல்ல ஒரு சம்பவம் நம்ம மார்க்கெட்ல ஏற்பட்டிருக்கு. பல செக்டார் பங்குகளும் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு டேல மரண அடி வாங்கியிருக்கு. இதுல குறிப்பா நம்ம சொல்லப்போனா வங்கி பங்குகள், அதுவும் பிஎஸ்யூ வங்கி பங்குகள் இன்னைக்கு டேல பலத்த அடிய வந்து வாங்கியிருக்கு. எஸ்பிஐ பார்க்கும்போது 5% வரைக்கான இறக்கத்த குடுத்திருந்தது. பேங்க் ஆஃப் பரோடா 4%. அதே மாரி இந்த பிஎன்பி பேங்க், யூனியன் பேங்க், பேங்க் ஆஃப் இந்தியா, கனரா பேங்க் போன்ற பிஎஸ்யூ வங்கி பங்குகள் எல்லாமே இன்னைக்கு டேல மரண அடி வந்து வாங்கியிருக்கு. அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா, ஸோ எஃப்ஐஐஸ் ஓட இன்வெஸ்ட்மெண்ட்ட இன்கிரீஸ் பண்ணாதது ஒரு ரீசன் வந்து சொல்றாங்க. இது ஒரு காரணம். பிஎஸ்யூ வங்கி பங்குகள் இன்னைக்கு டேல மரணஅடி வாங்குறதுக்கு. அதே சமயத்தில பிரைவேட் செக்டார் பங்குகள் கிட்ட அந்த அளவுக்கான ஒரு சரிவு இருக்கான்னு கேட்டா, அங்க எதுவுமே வந்து சரிவில்ல. அது இப்போ வரைக்கும் ஒரு ஃப்ளாட்டான பெர்ஃபார்மன்ஸ் தான் வந்து டெலிவர் பண்ணிட்டு இருக்கு. ஸோ கம்ப்ளீட்டான பேட் டேவா இன்னைக்கு பிஎஸ்யூ பங்குகளுக்கு வந்து அமைஞ்சிருக்கு. அது போக பட்ஜெட்ல சில விஷயங்களெல்லாம் வந்து சொன்னாங்க. பட் பெரிய அளவுக்கெல்லாம் இந்த பட்ஜெட் ஒண்ணும் இல்ல. ஸோ சில அறிவிப்புகள் இருந்தது. அது என்னென்னங்கிறத நம்ம பார்ப்போம். சில முக்கியமானத மட்டும். அதில ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கும்போது, பயோ ஃபார்மாக்காக ஒரு 10,000 கோடி நிதி பார்த்தீங்கன்னா, ஒதுக்கீடு பண்றதா சொல்றாங்க. அடுத்தது எலக்ட்ரானிக்ஸ்க்கு பார்க்கும்போது ஒரு 40,000 கோடி குறிப்பா செமிகண்டக்டருக்கு ஒரு 40,000 கோடி வரைக்கும் ஃபண்ட் வந்து அலோகேட் பண்றதா வந்து போட்டிருந்தாங்க. இதெல்லாம் ஒரு முக்கியமான ஒரு தகவலா பார்க்கப்படுது. ஸோ இந்த பயோ ஃபார்மா செய்தி வந்ததும் பயோகான் அண்ட் மற்ற ஃபார்மா கம்பெனிஸ் ஒரு நல்ல ஏற்றத்த குடுத்தது. பட் இப்ப கரண்ட்டா பயோகான் மட்டும் தான் ஒரு 1%க்கு மேலான ஒரு ஏற்றத்த குடுத்திருக்கு. அதே மாரி டிக்ஸான் டெக் எல்லாம் இன்னைக்கு டேல ஒரு நல்ல ஏற்றத்த போஸ்ட் பண்ணியிருந்தது. பட் அதுவும் பார்த்தீங்கன்னா, இப்போ அதுக்கப்புறம் ஒரு 5%க்கு மேல போய் அங்கருந்து கொஞ்சம் சரிவடைஞ்சு தான் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ரயில்வே செக்டார் பங்குகள் எல்லாம் எதுவும் பெருசா ஒரு பாசிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் வந்து போஸ்ட் பண்ணல. ஸோ 7 ஹை ஸ்பீட் ரயில்வே காரிடார் வந்து அமைக்க போறதா வந்து சொல்லியிருந்தாங்க. பட் இருந்தும் கூட பெரிய ஒரு பூஸ்ட் பார்த்தீங்கன்னா, ரயில்வே செக்டார் பங்குகள்ல ஏற்படல. அதே மாரி டெக்ஸ்டைல் நிறுவனங்கள் பங்குகள் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு டேல ஓரளவு பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ வந்து குடுத்திருந்தது. ரீசன் பார்க்கும்போது, ஸோ டெக்ஸ்டைல் துறைக்கு பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து பாலிசி சப்போர்ட் இருக்கும். மேனுஃபேக்சரிங் அண்ட் இந்த எக்ஸ்போர்ட் ரிலேட்டடுக்கான சப்போர்ட் பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் கிட்ட இருந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டெக்ஸ்டைல் பார்க் அமைப்போம்ன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரீசன்னால ஸோ இந்த டெக்ஸ்டைல் பங்குகள் நல்ல ஏற்றம் இதுல கோகுல்தாஸ் பார்க்கும்போது 4% வரைக்கான ஒரு ஏற்றத்த டெலிவர் பண்ணியிருக்கு. கேபிஆர் மில் பார்க்கும்போது ஓரளவு இன்னைக்கு பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ வந்து டெலிவர் பண்ணியிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஹெல்த் கேர் ரிலேட்டடா மெடிக்கல் டூரிசத்த வந்து நாங்க இது பண்ண போறோம்ன்னு வந்து சொல்லியிருக்காங்க. சில ஹப் வந்து உருவாக்க போறதாவும் இந்த பட்ஜெட்ல வந்து சொல்லியிருக்காங்க. இதனால ஹெல்த் கேர் பங்குகளும் நல்ல பெர்ஃபார்மன்ஸ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கு. ஸோ இன்னைக்கு மார்க்கெட் விழுந்ததுக்கான மெயின் ரீசனே என்னன்னு பார்த்தீங்கன்னா, எஸ்டிடி டாக்ஸ வந்து உயர்த்தினது தான் மெயின் ரீசனா இருக்கு. ஸோ பலரும் இந்த பட்ஜெட்ல என்ன எதிர்பார்த்துட்டு இருந்தாங்கன்னா, ஸோ டாக்ஸ் வந்து குறைக்கப்படும் அப்படின்னு தான் வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அதுவும் எஸ்டிடிய வந்து குறைக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து வச்சுட்டு இருந்தாங்க. பட் அதுக்கு மாறா ஸோ இந்த எஃப்&ஓல எஸ்டிடியோட டாக்ஸ பார்த்தீங்கன்னா உயர்த்தியிருக்காங்க. எஸ்டிடி பார்த்தீங்கன்னா, ஆப்ஷனுக்கு 0.10 இருந்து 0.15% உயர்ந்திருக்கு. ஃபியூச்சருக்கு பார்க்கும்போது 0.05 5% வந்து உயர்ந்திருக்கிறதாவும் தகவல் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இது மார்க்கெட்ட பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு டேல நல்லா போட்டு பார்த்துருக்கு. ஸோ இது ஒரு மெயின் ரீசன். இன்னைக்கு நம்ம மார்க்கெட் வந்து ஒரு கடும் சரிவ வந்து சந்திக்கிறதுக்கு. ஸோ இத தாண்டி பட்ஜெட்ல பெரிய அளவுக்கான ஒரு டேட்டா பார்த்தீங்கன்னா, எனக்கு கிடைக்கல. கூடவே எம்எஸ்எம்இ செக்டார வந்து ஊக்குவிக்கும் வகையில, அங்க பெரிய அளவுக்கான ஒரு சப்போர்ட்ட வந்து கவர்மெண்ட் குடுக்க போறதாவும், நிதி ஒதுக்கீடு பண்ண போறதாவும் ஒரு அப்டேட் வந்து குடுத்திருக்காங்க. ஸோ டிஃபென்ஸ் செக்டார்ல பெரிய ஒதுக்கீடு இருந்த மாரி எனக்கு வந்து இத்தன நேரம் பார்த்ததுல கரெக்ட்டா தெரியல. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் கவனிச்சது. ஸோ இந்த எஸ்டிடி ஹைக்க பத்தி நம்ம இப்ப பேசிறலாம். எஸ்டிடி ஹைக்னால நடந்த பாதிப்புன்னு பார்த்தா, ஸோ கிட்டத்தட்ட இந்த எம்சிஎக்ஸ், பிஎஸ்இ, ஏஞ்சல் ஒன் போன்ற பங்குகள் இன்னைக்கு டேல பயங்கரமான ஒரு அடி வாங்கியிருக்கு. எம்சிஎக்ஸ் அதிகபடியா ஒரு 15% வரைக்கான ஒரு இறக்கத்த வந்து போஸ்ட் பண்ணியிருக்கு. ஸோ அதே மாரி தான் பிஎஸ்இ பார்க்கும்போது இன்னைக்கு டேல ஒரு 7, 8% வரைக்கான கரண்ட்டா 9% வரைக்கான சரிவ சந்திச்சுட்டு இருக்கு. ஏஞ்சல் ஒன் பார்க்கும்போது இன்னைக்கு டேல 6% வரைக்கான இறக்கத்த வந்து குடுத்திருக்கு. அடுத்தது குரோ என்ன பண்ணியிருக்கான்னு பார்ப்போம். ஸோ நான் இன்னும் பார்க்கல.
க்ரோ பார்க்கும்போது கிட்டத்தட்ட 9% வரைக்கான இறக்கத்த குடுத்துருக்கு. ஸோ இந்த டிரான்சாக்ஷன் சார்ஜ்னால இந்த பங்குகள் பார்த்தீங்கன்னா, பெரிய அளவுக்கான பாதிப்ப இன்னைக்கு டேல வந்து சந்திச்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னா, ஸோ இந்த டேட்டா சென்டருக்கான வருவாய்க்கு டாக்ஸ் இல்ல அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ டேட்டா சென்டர வந்து ஊக்குவிக்கும் வகையில பல விஷயங்கள பாலிசி சப்போர்ட்ட வந்து கவர்மெண்ட் பண்ணும் அப்படின்ட்டும் பட்ஜெட்ல வந்து சொல்லியிருக்காங்க. 2047 வரைக்கும் எந்த டாக்ஸும் பார்த்தீங்கன்னா, டேட்டா சென்டர் பிசினஸ்க்கு இல்ல அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. டேட்டா சென்டர் அண்ட் கிளவுட் பிசினஸ்க்கு. ஸோ இது ஃபியூச்சர்ல ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவ் நியூஸா ரிலையன்ஸ், டிசிஎஸ் போன்ற பெரும் நிறுவனங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏற்படும். ஸோ டிசிஎஸ் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஜிகாவாட் வரைக்கான டேட்டா சென்டர் அமைக்கிறதுக்கான பிளான் வச்சிருக்காங்க வேரியஸ் பிளான்ட்ல. ஸோ ரிலையன்ஸ் பார்க்கும்போது இன்டகிரேட்டடா ஒரு 3 ஜிகாவாட், அதுக்கப்புறம் வேற ஒரு இடத்துல ஒரு 1 ஜிகாவாட் வரைக்கான பிளான் இருக்கு டேட்டா சென்டர் அமைக்கிறதுக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வருமானத்துக்கு வரியே இல்ல. ஸோ இது கம்பெனியோட குரோத்த இன்னும் வந்து வேற லெவலுக்கு கொண்டு போகும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு. இதனால அனந்த்ராஜ் போன்ற பங்குகள் இன்னைக்கு டேல நல்ல ஒரு ஏற்றத்த வந்து குடுத்திருக்கு. ஸோ அனந்த்ராஜ் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 5, 6% வரைக்கான ஏற்றத்த இன்னைக்கு டேல வந்து போஸ்ட் பண்ணியிருக்கு. ஸோ இது டேட்டா சென்டரோட ரெவென்யூ பற்றியெல்லாம் நம்ம இதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கம்பெனிக்கு இது பாசிட்டிவான ஒரு நியூஸா வந்து மாறியிருக்கு. ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா முக்கியமான செய்தி. அடுத்தது இன்னைக்கு கோல்டு பார்த்தீங்கன்னா கீழ தான் வந்து விழுந்திருக்கு. ஸோ இன்னைக்கு எம்சிஎக்ஸ்ல பார்க்கும்போது ஸோ கோல்டு அண்ட் சில்வர் 2மே பார்த்தீங்கன்னா ஒரு சரிவ வந்து குடுத்திருக்கு. எவ்வளோன்னு நம்ம பார்ப்போம். ஸோ கோல்டு பார்க்கும்போது ஒரு 4.5% வரைக்கான ஒரு சரிவ வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. சில்வர் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 9% வரைக்கான ஒரு சரிவ பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. இதுதான் இப்போதைய ஒரு நிலைமையா இருக்கு. சில்வர் பயங்கரமான ஒரு அடி. கோல்டும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சரிவ தான் இப்ப வரைக்கும் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு. ஸோ கோல்டு பீஸ் நம்ம எடுத்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 6.5% 7% வரைக்கான சரிவு இன்னைக்கு டேல ஏற்பட்டிருக்கு. சில்வர் பீஸ் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 12% வரைக்கான ஒரு சரிவு பார்த்தீங்கன்னா ஏற்பட்டிருக்கு. ஸோ 2மே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இறக்கத்த வந்து குடுத்துட்டு இருக்கு. ஸோ திரும்ப கோல்டுக்கு இது ஒரு 12,000 அப்படிங்கிற ஒரு பிரைஸ் கிராமுக்கு வந்ததுன்னா திரும்ப கூட நம்ம வாங்குறத பத்தி திங்க் பண்ணலாம். பட் என்ன வருமாங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து பார்ப்போம். பட் வருதோ வரலையோ ஸோ அப்படியே வந்து ஒரு 12,000 to 10,000 இல்ல ஒரு 13,000 to 10,000த்துக்குள்ளேயே ஒரு கன்சாலிடேஷன் போட்டுட்டு இருந்தா கூட திரும்ப வந்து வாங்காதவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும். ஆனா நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ கோல்டு வந்து தொடர்ந்து சரிவடைவதனால ஸோ இந்த கோல்டு ரிலேட்டட் பங்குகளும் பார்த்தீங்கன்னா சரிவடைஞ்சிட்டு இருக்கு. நேத்தே இதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். முத்தூட் அண்ட் மணப்புரம் ஃபினான்ஸ் 2மே இன்னைக்கு டேல நல்ல சரிவு. அதுவும் குறிப்பா முத்தூட் ஃபினான்ஸ் தான் இன்னைக்கு டேல கிட்டத்தட்ட இப்போ வரைக்கும் ஒரு 7% வரைக்கான சரிவை போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. மணப்புரம் ஃபினான்ஸ் பார்க்கும்போது வெறும் 2% வரைக்கான இறக்கத்தை தான் போஸ்ட் பண்ணியிருக்கு. ஆனா தொடர்ந்து கோல்டுல இந்த மாதிரியான ஒரு டவுன்ஃபால் ஏற்பட்டதுன்னா கண்டிப்பா இந்த நிறுவன பங்குகள் ஒரு ப்ரெஷரை ஃபேஸ் பண்ணும் அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பட்ஜெட்ல பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டது ஐடிசி. இன்னைக்கு டேல ஏதாச்சும் ஐடிசில பெரிய ஒரு வொலடைல் வரும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஏன்னா, இன்னைக்கு தான் இது இவங்க மேல போட்ட டியூட்டி பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவ் ஆகுது. ஸோ இந்த நாள்ல ஒரு பெரிய சரிவு வருமா? ஒரு ஏதாச்சும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்ததுன்னா, அத நம்ம பிடிப்போமா? அப்படிங்கிறத பற்றியெல்லாம் பார்த்தோம். ஸோ எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் வரல. ஸோ போட்ட பிளான் வேஸ்ட்டு. இப்போதைக்கு நம்ம அக்யூமுலேட் பண்றதுக்கான ஒரு சான்ஸ மட்டும் தான் ஐடிசி இன்னைக்கோட டேலயும் வந்து ஏற்படுத்தி குடுத்திருக்கு. கரண்ட்டா 2% வரைக்கான ஒரு சரிவு ஐடிசில வந்து ஏற்பட்டுட்டு இருக்கு. ஸோ அத வந்து நம்ம ஆப்பர்ச்சுனிட்டியா பார்த்து அக்யூமுலேட் பண்றத பத்தி மட்டும் நம்ம திங்க் பண்ணலாம். ஸோ ஃபர்தரா நமக்கு கீழ போகுது, கீழ போகல. நம்ம நெனச்சது நடக்குது, நடக்கல. பட் நம்ம எல்லாத்துக்கும் வந்து தயாரா இருக்கணும். ஸோ எது நடக்குதோ அதுக்கேற்ற மாரியான ஒரு ஆக்ஷன நம்ம வெளிப்படுத்துறதுக்கு தயாரா இருக்கிறதுக்காக தான் நம்ம திட்டமிடுறோம். ஸோ இது நடந்தே ஆகும் அப்படிங்கிறத சொல்றது நம்மளுடைய ஒரு வேலை இல்ல. ஸோ சொல்லவும் முடியாது. மேபி இது நடந்ததுன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத தான் இந்த இடத்துல வந்து டிஸ்கஸ் பண்றோம். ஸோ இன்னைக்கு இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அக்யூமுலேட் பண்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஐடிசில இருந்துட்டு இருக்கு. ஸோ செக் பண்ணி பாருங்க ஐடிசியை பொறுத்த வரைக்கும். பட் பெரிய அளவுக்கான ஒரு பணத்தை உள்ள பம்ப் பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் இதுக்கு முன்னாடி பண்ண அக்யூமுலேஷனை விட நான் கொஞ்சம் அதிகப்படியான ஒரு குவான்டிட்டி தான் அக்யூமுலேட் பண்ணுவேங்கிறதையும் இந்த இடத்துல நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பல இன்ஃபர்மேஷன் பற்றி பார்த்துருப்போம். பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய சில முக்கியமான இன்ஃபர்மேஷனை பற்றியும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பல பங்குகள் கீழே இறங்கியிருக்கே, இப்பவும் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி கூட பலருக்கும் இருக்கலாம். பட் அந்த அளவுக்கான பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் இன்னைக்கு எந்த இடத்துலையும் உண்டாகலை. எங்கெங்கெல்லாம் வந்து அதிகமான ஒரு ஏற்றம் நடந்ததோ அந்த இடத்துல அதிகப்படியான ஒரு கரெக்ஷன் ஏற்பட்டிருக்கே தவிர ஸோ இன்னும் வேல்யூ பையிங் சொல்லிக்கக்கூடிய அளவுக்கு பெரிய ஒரு டிப் வரல. ஸோ இண்டெக்ஸ் லெவலில் இருக்கக்கூடிய இறக்கத்தை நம்ம பார்க்க முடியாது. ஸ்டாக் லெவலில் எது அட்ராக்டிவாக நமக்கு வந்திருக்கோ அதை மட்டும்தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் மைண்டில் வந்து வச்சுக்கணும். ஸோ இந்த இறக்கம் நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டியில் இறங்கின ஏற்பட்டாலும் கூட இண்டிவிஜுவல் ஸ்டாக் நமக்கு இன்னும் நல்ல ஒரு
ஒரு அக்யூமுலேட் பண்ணுறதுக்கான ஒரு இடத்துக்கு வரல. அப்படி வந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம தெரியப்படுத்த தான் போகிறோம். முன்ன என்ன லெவலில் இருந்ததோ அதே லெவல் கிட்ட தான் இப்போவும் பங்குகள் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால் அவசரப்பட வேண்டாம். காசை பத்திரமா வச்சுக்கோங்க. அடுத்த நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வந்ததுன்னா நம்ம அதை ஃபோக்கஸ் பண்ணுறதை பற்றி திங்க் பண்ணலாம். ஸோ ஈவினிங் நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய் மக்களே.